தேர்தலுக்காக பல வேஷங்களை போட்ட மோடி இறுதியாக கருத்து கணிப்பு என்ற கருத்து திணிப்பு வேஷத்தையும் போட்டுள்ளார் என்று சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். கலைஞர் கருணாநிதியின் 101ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் வெற்றிக்காக பிரதமர் மோடி போட்ட கடைசி வேஷமும் வீணாகிவிட்டதாக குறிப்பிட்டார். பாஜகவுக்கு ஆதரவான 2004ஆம் ஆண்டு தேர்தல் கருத்து கணிப்பை சுட்டிக்காட்டிய அவர், அதேபோன்று தற்போதைய கருத்து கணிப்பும் பொய்யாகும் என்றும் கூறினார். இந்தியா கூட்டணி முகவர்களை சோர்வடைய செய்யவே பாஜகவுக்கு ஆதரவான கருத்து கணிப்புகள் வெளியாகி இருப்பதாகவும் முத்தரசன் தெரிவித்தார். ஆண்டு கருத்து கணிப்பு வந்தது. அந்த கருத்து கணிப்பு முற்றிலும் எப்படி பொய்யானதோ அதே மாதிரி இந்த கருத்து கணிப்பும் பொய்யாகும். இது ஒரு கருத்து திணிப்பு. நாளை வரை கொஞ்சம் 11 மணி வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று வரும். மோடிக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே பல வேஷம் போட்டிருக்கிறாரு. இந்து முஸ்லீம்னு வேஷம் போட்டார், அப்புறம் தாலியை பறிச்சிருவான்னு வேஷம் போட்டார், அப்புறம் ராமர் குழந்தைய நாங்கள் தான் குடிசையிலேருந்து கோபுரத்துக்கு கொண்டு வந்துருக்கனாரு, அப்புறம் அவரே கடவுள்ட்டாரு, அப்புறம் கடைசியாக மிச்சம் இருந்து இதெல்லாம் தோத்து போன நிலையில் தியானம் பண்ண வந்துட்டாரு. பல வேஷம் போட்டிருக்காரு. இப்போ கடைசி வேஷம் இது. கருத்து கணிப்பு மூலியமா ஒரு திணிப்பை ஏற்படுத்தி நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் என்கிற கருத்தை சொல்வது எதற்கு சொன்னால், இந்தியா கூட்டணியில் இருக்கிற முகவர்கள் சோர்ந்து போய்விட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிற கருத்து திணிப்பு. இது வெற்றி பெறாது. இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும். உலக அமைதியை வலியுறுத்தி கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் நினைவிடத்தில் ஆம் ஆத்மி கட்சி மாநில தலைவர் வசீகரன் தியானம் மேற்கொண்டார். பிரதமர் மோடி விவேகானந்தர் நினைவிடத்தில் தியானம் மேற்கொண்டதை தொடர்ந்து வசீகரன் அங்கு சென்று தியானம் மேற்கொண்டார். உண்மையான தியானம் என்ற பெயரில் உலக அமைதி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் விடுதலை ஆகியவற்றிற்காக இந்த தியானம் நடத்தப்பட்டதாக தமிழ்நாடு ஆம் ஆத்மி கட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.